மலையாள தேசம் விட்டு மந்திர கட்டு போட்ட பெட்டிக்குள்ள கூட பிறந்த பிறப்பு 20ஓட அடபட்ட கோபத்துல அடிச்சு வந்த வெள்ளத்துல வைகையாத்து தடம் பிடிச்சு சதுரகிரி மலைக்கு பின்னாடி கரை ஒதுங்கி தரதட்டி பெட்டி உடைஞ்சு கூட மந்திர கட்டு உடைய அடபட்ட 21 ஆவேசமா வெளியே வர திக்கு தசை தெரியாம 8 தசகால் பரப்பி இஷ்டப்பட்ட இடம் தேடி பிறந்த பிறப்பெல்லாம் நகர்ந்து போக கார்மேக திருமேனிக்காரன் கருங்கச்சு உடுத்து வரும் காவக்காரன் சாஞ்ச கொண்ட போட்டு சல்லடமும் கால்ச்சலங்கையும் பூட்டி வெள்ள கத்தியும் வைசாங்கு பொன்சாட்டையும் இடசுருகி வெட்டருவா ஓங்கி பிடிச்சு தண்டத்தை ஊண்டி பிடிச்சு பலா மரத்தடியில் எழுந்து நின்னு சாஞ்ச லிங்கத்துக்கும் சதுரகிரி மலைக்கும் காவலனா பிலாவடி கருப்பனா பேரு வாங்கி நின்ன நம்ம கருப்பனுக்கு காலம் போக போக அதிக ஆள் வரத்தில்லாத மலைக்குள்ள காவல் வாங்கி நின்னது நினைச்சு யோசிக்கிறான். ஈசனை பார்க்க வரும் பக்தனை விட பாவம் பண்ணி ஒளிய வந்த பாவிகளை பார்த்து ரொம்பவே வெறுக்கிறான். எல்ல மீறி தொல்லதரும் ஆள் எல்லாம் ஒச்சமாக்கி சலிக்கிறான். மலையை விட்டு நல்ல சனத்தை தேடி நகர்ந்து போக நினைக்கிறான். மலையை சுத்தி காவல் ஓட மனுஷ ரூபாய் எடுக்கிறான். நல்ல மனசு கொண்ட மனுஷ வர ரொம்ப காலம் காத்து கிடக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்துல தான் கருப்பன் காதுல சில மனுஷங்களோட சத்தம் கேக்குது. அதை யாருன்னு பார்க்க கருப்பன் சத்தம் கேட்ட திசையை நோக்கி ஓடி வரான். ஒரு 3 பேரு கையில கோடரியோட மரத்தை நோட்டம் பாக்குறத கருப்பன் கவனிக்கிறான். வர்றவங்க நோக்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அருவமா மாறி கருப்பன் காத்திருக்கிறான். அப்ப பாண்டியும் பிச்சையும், சாமி இந்த மரத்தை பாருங்களேன், நல்ல உருண்டு திரண்டு விளைஞ்சு கிடக்குது, இதை வெட்டுனா சரியா வரும்னு நினைக்கிறேன், நீங்க சரின்னு சொல்லுங்க, சட்டு புட்டுன்னு வெட்டி தூக்கிட்டு ஊர பக்கம் நடைய கட்டலாம். நீ சொல்றது சரிதான் பாண்டி, இந்த மரம் நல்லா விளைஞ்சுதான் இருக்கு. ஆனா நம்ம ஒண்ணும் அரைச்சு பூசுறதுக்காக சந்தன மரத்தை வெட்ட வரல, அந்த அப்பை ஈசனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கோம். அவன் எப்படி ஒன்னையும் என்னையும் தேர்ந்தெடுத்தானோ அதே மாதிரி அவனுக்கான பம்பையை செய்யறதுக்கான மரத்தையும் அவனே தேர்ந்தெடுப்பான். கொஞ்சம் மட்டும் காத்துரு. சரிங்க சாமி, அவன் ஆசை அவன் பம்ப அவனே முடிவு பண்ணட்டும். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு சாமி. இந்த சந்தன மரம் இருக்குல்ல, இத வெட்டி அரைச்சா மட்டும்தான் வாசம் வருமா, இல்ல சந்தன மரத்துக்கு பக்கத்துல வந்தாலே வாசம் வருமா? சந்தன மரத்துல வாசம் வராது பாண்டி, அதை வெட்டி பட்டைய உரிச்சு அரைச்சதுக்கு அப்புறம் தான் அதோட வாசனையே வெளிப்படும். என்ன சாமி சொல்றீங்க? வெட்டாத மரத்துல இருந்து வாசம் வராதுன்னா அப்புறம் எப்படி சாமி இந்த இடத்துல மட்டும் சந்தனமும் ஜவ்வாதும் சாம்பிராணி வாசமும் சேர்ந்து அடிக்குது? அதுலயும் குறிப்பா இதுவரைக்கும் இல்லாம இப்பதான் அந்த வாடையே அடிக்குது. உங்களுக்கு அது தெரியுதா தெரியலையா? நானும் கவனிச்சேன் பாண்டி. நாம உள்ள வரும்போது இல்லாத அந்த வாசம் இப்ப கொஞ்ச நேரமா அதிகமா தெரியுது. அதை நானும் உணர்ந்தேன். இந்த மலை இருக்கே, என் அப்பன் ஈசன் வாசம் பண்ற மலை, அவனே கதின்னு 18 சித்தர்களும் தவம் கடந்த மலை. பல பேருக்கு பல ரூபத்துல என் அப்பன் ஈசன் காட்சி கொடுத்திருக்கான். இது மாதிரி அதிசயம் எல்லாம் இங்க நடக்கிறது சாதாரணம். நாம வந்த நோக்கத்தை தெரிஞ்சு யாரோ நமக்கு உதவி பண்ண நம்மள நெருங்கி வர்றாங்கன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அதனால இந்த வாசம் ஏன் வருதுன்னு ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம் வாங்கன்னு அந்த 3 பேரும் பேசிக்கிட்டே சந்தன மரத்தை தேடி மலைக்குள்ள நடந்து போறாங்க. அந்த 3 பேரும் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருந்த கருப்பன் ஆளையும் கையில கோடாலையும் பார்த்தா ஏதோ காட்ட அழிக்க வந்த களவாணி பயலுகன்னு பார்த்தா இவங்க என்னடானா பத்தி முத்தி நெத்தில நிக்கிறவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அருவமா மாறி நிக்கிற நம்மள உதவி பண்ண வந்ததா வேற நம்புறாங்க. அந்த 2 பயலை விட இவன் ரொம்ப விவரமானவனா இருக்கான். இவன் யாருன்னு முத பாக்கணும், இவங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு கருப்பனும் அந்த 3 பேரை பின் தொடர்ந்து போறான். கத்திரிக்காய் சித்தநாதனும் மலைக்குள்ள ரொம்ப தூரம் இந்த 2 பேத்தையும் கூட்டிட்டு வந்துட்டான். வர்ற வழிகள்ல எத்தனையோ சந்தன மரம் இருந்தாலும் அது அத்தனையும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல. கடைசியா ஒரு சின்ன நீர் ஊத்து ஒன்ன பாக்குறான். மலையேறி வந்த கலப்ப போக்கிக்கிட்டு கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அங்கேயே உட்கார்ந்து ஓய்வெடுக்கிறாங்க. தன்னை மறந்து உட்கார்ந்த இடத்திலேயே 3 பேரும் கண்ணை அசந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தன்னை மறந்து தூங்கின கத்திரிக்காய் சித்தநாதனை பின் தொடர்ந்து வந்த நம்ம கருப்பன் உத்து பாக்குறான். அவன் யாரு என்னன்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறான். அந்த நேரத்துல கத்திரிக்காய் சித்தநாதன் சிவசிவான்னு சொல்லி அலறிக்கிட்டு எந்திரிக்கிறான். அவன் அலறல் சத்தம் கேட்டு பாண்டியும் பிச்சையும் என்னமோ ஏதோன்னு பதறிக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. என்ன சாமி என்னாச்சு? எதையாவது பார்த்து பயந்துட்டீங்களா, இல்ல கெட்ட சொப்பனம் எதுவும் கண்டீங்களா? சொப்பனம் தான் பாண்டி, ஆனா கெட்டது இல்ல நல்லது. ஈசன் உத்தரவை சொப்பனத்தில் வந்து சொல்லியிருக்கான். நாம வந்த வழியில சிவலிங்கம் எதையாவது நீங்க பாத்தீங்களா? ஆமா சாமி, அதை தாண்டி நாம ரொம்ப தூரம் வந்துட்டோமே. ஏன் சாமி? நானும் உங்களோட தான் வந்தேன். நான் எப்படி பார்க்க தவறுனேன்னு தெரியலையே. அங்கதான் என் அப்பன் சிவனுக்கான மரம் இருக்கு, வாங்க போவோம்னு கத்திரிக்காய் சித்தனாதே பாண்டியையும் பிச்சையும் கூட்டிக்கிட்டு அந்த ஊத்த விட்டு கிளம்புறான்.